எங்கள் அம்மா என்னை மடிச்சிடுவாங்க. சிரிடா கொஞ்சம். எங்கள் அம்மா வந்து வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. அப்படிலாம் இல்லை. ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் லின்சி. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அ டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. நான் இப்போ தான் எழுந்தேன். ஸோ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என் அம்மா வந்து என்னை டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. என்னங்க இது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. நான் இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னா போகும்போது சொல்கிறேன். பெட்ஷீட் எல்லாம் வந்து மடித்து அழகாக பெட்டு நீட் பண்ணிடலாம். இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை மடிச்சிடுவாங்க. அதனால நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம். ஃபுல்லாக வந்து வேலையை முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிட்டு நம்ம போய் சாப்பிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஏன்டா மூஞ்சி எப்படி வச்சுக்கிற? சிரிடா கொஞ்சம். சிரிடா சிரிடா. இந்த வீட்டில் வந்து எனக்கு கலாய்க்கிறதே வேலையாக போச்சு. ஓகே, ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி எங்கள் அம்மா வந்து இது பேர் தான் தோசை. எங்கள் வீட்டில் தோசை பூண்டு. டைம் வந்து 10:15 ஆகுது. சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அது வந்து கிச்சன் ரைஸ். அங்கே வந்து எங்கள் அம்மா என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து என்னன்னு கேட்போம், அது அவங்க காதில் விழும். நான் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ம அங்கே போகணும். அங்கே போயிட்டு என்ன அப்படி கேட்கணும். அப்படி தான் சொல்லுவாங்க. டைம் வந்து 10:30 ஆகுது. என் அம்மாவை கிளம்புன்னு நான் ரொம்ப நேரமாக சொல்லிகிட்ருக்கேன். அவங்க இன்னும் கிளம்பல. எப்போ கிளம்பிருந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணுறேன் நான். இந்த கொளுத்துற வெயிலில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, என்னோடய இன்ஸ்டியூட்டுக்கு போகிறோம். நான் 12th படிக்கிறேன் அப்படின்றனால நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்ருக்காங்க. ஆனால் என் பொண்ணு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. அப்படிதான் நான் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நேராக போய் ஆட்டோவில் மோதி இருப்பாங்க. பட் ஸ்டில் ஆர் ஃபைன் வித் தட். ஏன்னா நாங்கள் வந்து அப்படிதான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஸோ இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு எதுலேயும் பிரச்சனைலாம் கிடையாது. லைஃப் என்ஜாய் பண்ணுறது தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இல்லை. ஆமாம், ஓகே, ஆமாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படின்னா ஓகே. ஸோ வந்து நம்ம இன்ஸ்டியூட் போய் தான் ஆகணும், படிக்கணும் அப்படின்றனால அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு என்னோடய இன்ஸ்டியூட் காமிக்கிறேன். ஹாய் காய்ஸ், இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து உள்ளே போகிறோம். அப்புறமா முடிச்சிட்டோன்னே நான் பேசுகிறேன். டாட்டா. ஹே காய்ஸ், இன்ஸ்டியூட் ஓவர். இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது. நாங்கள் வந்து காரில் என் அக்கா என்னை பிக் பண்ண வந்துட்டா. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலி. டியூஷன்லேருந்து வந்து வீட்டில் இருக்க ஆட்கள்லாம் போய் பார்க்கலாம். கரும்பு ஜூஸில் குடிச்சிட்டோம். சாப்பிட்றேன். வருஷத்துக்கு ஒரு தடவை சமைச்சா கஷ்டமாக தான் இருக்கும். சாப்பாடு யார் போடுறாங்க? தயிர் சாதம். ₹10 போயிட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறீங்களா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு வந்து என் அக்கா லஞ்ச் குக் பண்ணியிருக்கா. கீ ரைஸும் தொட்டுக்க வந்து சிக்கன்னு. பார்க்கவே செம்ம டேஸ்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் மேங்கோ ஸ்மூத்தி இருக்குது. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது லஞ்சு. அப்படியே இப்போ நான் போய் ஒரு குட்டி தூக்கம் போட போகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ see you guys in next video. Bye.